ஹெல்த்தியான தெனைப்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப் அளவு தெனை அரிசி எடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். அதில் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி பண்ணும்போது பொங்கல் நல்லா வந்து டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் நான் தெனை அரிசி எடுத்தேன். அந்த கப்பில் 5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 4 கப் அளவு இருக்குது. லாஸ்ட் 1 கப் ஊற்றியாச்சு. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வெயிட் போட்டு மூடிடலாம். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பொங்கல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிடுக்கு. இதில் பார்த்தா லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து சூடாக இருக்கனால அந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான தெனைப்பொங்கல் ரெடி. தேங்க்யூ.